முரசு புரட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வணக்கம். நமது கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி அந்நியார் அவர்கள் ஒரு விஜய் அவர்களின் மாநாட்டுக்கு நமது கேப்டனை அவர் புகழ்ந்து பேசின அந்த ஒரு தருணத்தை எல்லாரும் எதிர்க்கட்சிகள் அனைவரும் விமர்சனம் பண்ணியிருந்தார்கள். அந்த விமர்சனங்கள் சில தலைவர்கள்லாம் ஒவ்வொரு கருத்தும் சொன்னார்கள். ஆனால் அதில் சில நேரங்களில் யோசித்து பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் சுயநலத்தில் தான் சொல்லியிருக்கார் என்பதை போல் கூட தெரிகின்றது. ஏனென்றால் விஜய் கேப்டன் மீது உண்மையிலேயே ஒரு அன்பு வைத்திருந்தால் கண்டிப்பாக கேப்டன் உடல்நிலை சரியில்லாத இருந்தபோது அதை பார்த்திருக்க வேண்டும். அன்று அவர் பார்த்து இருந்து இதுபோல் சொல்லியிருந்தால் இன்னைக்கு தேமுதிக தொண்டர்களே விஜயை மிக சிறப்பாக கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் சுயநலத்திற்காகவே அவர் அன்னைக்கெல்லாம் சுத்தமாக கேப்டன் எப்படி இருக்கிறார் என்று கூட தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க விஜயோடைய அப்பா எஸ்எஸ்சி அவருக்கு உள்ள அந்த விசுவாசம் கூட விஜய்க்கு துளி அளவு இல்லை என்பது போல் தான் தெரிகின்றது. ஏன்னால் அவங்க அப்பா எஸ்எஸ்சி ஐயா, மரியாதைக்குரிய ஐயா எஸ்எஸ்சி அவர்கள் உண்மையிலேயே கேப்டன் மேலே ஒரு அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார். அவர் இன்னமும் விசுவாசமாக இருக்கிறார். சினிமாவில் எப்படி வளர்த்து விட்டதுனால தான் இன்றைக்கி டிவிகே என்ற ஒரு கட்சி உதயமாகி இருக்கிறது என்பதை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது இனிமேல் நீங்கள் புரிந்து என்ன சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் எல்லாமே சுயநலத்தின், நீங்கள் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியல, அதாவது சுயநலத்தின் சூப்பர் ஸ்டார். ஆனால் கேப்டனுக்கு இணையாக பேசுகிறதெல்லாம் தயவு செய்து தவிர்க்கணும். ஏன்னா கேப்டனை போல் யாருக்கும் அவரோட ஒப்பிடுறதுக்கு யாருமே கிடையாது. கேப்டன் மட்டும்தான். அதனால் கேப்டனை போல் நம்ம வருவோம். அந்த தயவு செய்து அந்த ஒரு விஷயத்தை விட்டுருங்க. ஏன்னா கேப்டனுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் தமிழகத்தில் இன்றைக்கி உலகம் முழுக்க அவருடைய பேரும் புகழ் பறந்து விரிந்து இருக்கின்றது. அதனால் கேப்டனுக்கு இணையாக யாராலையும் வர முடியாது. ஆகையால் கேப்டனை போல் வர வேண்டும் என்றால் நீங்கள் இன்னும் சினிமாவுக்கே என்ன செஞ்சுருக்கீங்க? சினிமாவில் எவ்வளோ பேர் நலிவடைந்தவர்கள் இருக்காங்க, அவங்களை கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் கேப்டன் இருந்த காலகட்டத்தில் அப்படி இல்லையே. அவருக்கு சினிமா நலிவடைந்த நண்பர்கள்லாம் எவ்வளோ செஞ்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆனால் கேப்டன் யாரையும் ஒப்பிடாதீங்க, தயவுசெய்து ஒப்பிடாதீங்க. அவரோட ஸ்டைலு, அவரோட மனம், சுபாவம், அவருடைய குணம் எல்லாமே வேறு. இது யாருக்குமே வராது. இதெல்லாம் பிறவிலேயே வரல சார். நீங்களாம் சுயநலத்துக்காக பேசிட்டு போகிறவங்க. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சது உங்கள் கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு சினிமாவில் கேப்டன் வச்சு முன்னுக்கு வந்த மாதிரி அரசியலில் வரணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அரசியலில் கேப்டனுடைய தொண்டர்களும் விஜயபிரபாரன் சமூகம் பண்ண என்ற அனைத்தும் இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் உண்மையிலே நீங்கள் சொல்ல போனால் தமிழகத்தில் இரண்டாவது மிகப்பெரிய கட்சி தேமுதிக தான். இது உண்மையிலே நேர்மையான முறையில் இன்றைய நிலவரப்படி அப்படி தான் இன்றைக்கி இருக்கின்றது. இன்றைக்கி செலவே பண்ணாமல் கூட்டம் இன்றைக்கி எங்கேயே கூட்டிக் கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கி செலவு பண்ணாமே கூட்டம் தாறுமாறாக இன்றைக்கி கேப்டன் கட்சிக்கு போயிட்டு இருக்குது.